இந்த பிச்சு போட்ட கோழிக்கறி இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பாருங்கள், ஒரு சப்பாத்திக்கு கூட நம்ம வந்து இந்த கிரேவியை ரோலர் மாதிரி செஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விடலாம். அப்படியே சுருட்டி நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நம்ம லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விடும் போது அது ரொம்ப லைக் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. இதை லஞ்ச் பாக்ஸில் வச்சு அப்படியே கொடுத்து விட்டுறலாம். நம்ம ஏன்னா போன் இல்லாதது தான் நம்ம இதில் செய்கிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிச்சு போட்ட கறி வைக்க போகிறோம். இது வந்து நான் 1/2 கிலோ கறி எடுத்து நான் உப்பு மஞ்சளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இது வந்து நம்ம கைனால் நம்ம பிச்சு எடுக்கணும். அதுக்காக இது எலும்பு இல்லாமல் தான் வாங்கணும்லாம் கிடையாது. எலும்போடு நீங்கள் வாங்கினாலும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம சதைப்பகுதியை பிச்சு எடுத்துக்கிடலாம். இது கோழி கறி. இங்கே வந்து இங்கே பாருங்கள், நல்லா வேக மட்டும் வச்சிடணும். இங்கே பாருங்கள், நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எலும்பில் இருந்தால் கூட நம்ம பிச்சு எடுத்துடலாம். எலும்பை தனியாக எடுத்துக்கிடலாம். ரொம்ப பொடிசாக பிக்காமல் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரிக்கு நம்ம உதுத்து வச்சுக்கிடுவோம். எலும்பெல்லாம் தனியாக எடுத்துடலாம். சிக்கன்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து எலும்பு வந்து இந்த சூப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இது நம்மளுக்கு தேவை. சூப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம இப்போ பிச்சு போட்ட கறிக்கு நம்ம தாளித்து விடுவோம். இந்த சிக்கன் பிச்சு போட்ட கறி வந்து நம்ம எவ்வளவோ சிக்கன் வந்து நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பிச்சு போட்ட கறி வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே கொஞ்சம் சோம்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல்களுக்கு வந்து சப்பாத்தி ரோலரில் வச்சு கொடுத்து விடலாம். சப்பாத்திக்குள்ளே வச்சு இதை வெடித்த உடனே இதில் வெங்காயம், தக்காளியும் போட்டுக்கேன். இது நல்லா வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும். இதை கருவேப்பிலையும் போட்டுருவோம். இதை கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள். நாங்கள் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல சூப்பு தண்ணி, அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றிடுவோம். இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து சபர்பா மாதிரிக்கு இதையும் நம்ம வந்து செஞ்சு இதில் சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் கொடுத்து விடலாம். இது பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம். இதில் வந்து சிக்கன் எல்லாம் போட்டுருங்க. இந்த சிக்கன்லேயே நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் தனியாக நான் போடலை. இங்கே இஞ்சி பூண்டு போட்டு வேக வைக்காட்டினா இதில் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு. நம்ம இதில் கடைசியில் இறக்கும் போது மிளகு ஜீரக பவுட்ரும் மசாலா கறி மசாலா பவுடரும் நம்ம கொஞ்சம் போட்டு நம்ம இறக்கணும். அது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நம்ம அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உப்பு பார்த்து நல்லா வேகட்டும். இது நல்லா மூடி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நிறைய தண்ணி வற்றிடுச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிக்கிறட்டும். இப்போ மூடி வச்சுருவோம்.
நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிச்சு போட்ட கறி. இந்த சிக்கன் மட்டன்லேயும் செய்யலாம், ஆனால் சிக்கனில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு எவ்வளவு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் கறி மசாலா பவுடர், இந்த தண்ணி சத்தம் அடங்கினோட நம்ம இறக்கிடுவோம். இந்த கொஞ்சம் சத்தம் இருக்குது. நம்ம நிறைய வெரைட்டிஸ் நம்ம சிக்கனில் நம்ம போட்டிருக்கேன். நீங்கள் ராதாஸ்ரீ சேனலில் நீங்கள் பாருங்கள், நிறையா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா போட்டிருக்கிறேன் நான். அதை கொஞ்சம் பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இதை நம்ம சப்பாத்திக்குள்ள ரோல் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.